ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, முக்கியமாக பெண்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி என்னென்னா, எனக்கு முகத்தை காமிச்சு வீடியோ பண்ண தெரியாது, வேறு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, வித்தவுட் ஃபேஸ் வீடியோ பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, எனக்கு வாய்ஸ் நல்லா வராது, எனக்கு சரளமாக பேச தெரியாது, எனக்கு தொடர்ந்து பேச தெரியாது, நான் வாய்ஸும் கொடுக்கக்கூடாது, ஃபேஸும் காமிக்கக்கூடாது வீடியோவில், ஆனால் யூடியூப்பில் வீடியோ போகணுன்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 2 கேள்வி ஆயிடுச்சா? 3வது கேள்வி அதிகமாக, நான் உங்களை மாதிரி பேசணுங்க, நான் இப்போ மதன் கௌரி மாதிரி நான் எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் நான் கேமரா பார்த்து பேசணும், சரளமாக பேசணும், எந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண முடியலை, என்னால் கண்டினியூட்டியாக பேச முடியலை, தொடர்ந்து பேச முடியல, இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த 3 கேள்விகளுக்குமான பதில் இந்த வீடியோவில் இருக்கும். அதாவது ஃபேஸ் காமிக்காமல் வீடியோ பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது, நான் ஃபேஸும் காமிக்கக்கூடாது, வாய்ஸும் கொடுக்கக்கூடாது, ஆனால் நான் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கானது. 3வது விஷயம் என்னென்னா, நான் மதன் கௌரி மாதிரி சரளமாக பேசணும், எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் பேசணும், கேமராவை பார்த்து தொடர்ந்து பேசணும் அப்படின்னா அதற்கான டிப்ஸ். இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு சின்ன விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். கேமராவை பார்த்து பேசுறதுக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கேமராவை பார்த்து வெக்கப்படாமல் பேசுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 வழிகள் கேமராவை பார்த்து வெக்கப்படாமல் பேசுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பாருங்க. ஸோ இந்த 3 கேள்விகளுக்கான விடை எப்படி, என்ன, ஏது அப்படிங்கிறத டெமோ மூலியமாக காமிக்க போகிறேன். ஒரு சின்ன ஆப் இருக்குது, அந்த ஆப் டவுன்லோடு பண்ணீங்க அப்படின்னா வித்தவுட் வாய்ஸ், வித்தவுட் ஃபேஸ் இல்லாமல் வீடியோ பண்ணலாம். அதே மாதிரி மதன் கௌரி மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதற்கும் சிம்பிள் டிப்ஸ் இருக்குது, அந்த அதே ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் காமிக்காமல் வீடியோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் பார்த்துக்கலாம். இந்த ஆப்போட பேர் ஆப்போட பேரே மறந்து போச்சு எனக்கு. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லாட்டி டெமோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஆப்போட பேர். இந்த ஆப்பு 1 MB தான் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. அந்த ஆப்போட பேரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த பேரை போட்டு ப்ளே ஸ்டோரில் தேடினீங்க அப்படின்னாலே ஈஸியாக கிடச்சிரும். அந்த ஆப்பையும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்களே. ஸோ இந்த ஆப்பு பயன்படுத்தி டோட்டலாக உங்களுடைய அனைத்து தீர்வுகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு டிப்ஸு தான், ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸு தான் உங்களுக்கு நான் சொல்லி தர்றது. ஃபேஸ் காமிக்காமல், வாய்ஸ் கொடுக்காம, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்னும் லட்சம் டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, எனிவே வீடியோவை பாருங்கள். நான் போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே நீங்கள் அந்த டெமோவெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டெமோவை பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஆப்பு. இந்த ஆப்போட பேர் சிம்பிள் டெலிப்ராம்ப்டர் அப்படிங்கிறது தான். இந்த ப்ளே ஸ்டோரில் போய் சிம்பிள் டெலிப்ராம்ப்டர் அப்படின்னு தேடிங்கன்னா இந்த ஆப்பு கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணி ஓப்பன் பண்ணவும் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் காமிக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது, நான் சொல்லிடுறேன். ஃபேஸ் காமிக்காமையும் வீடியோ பண்ணுறதுக்கு இதில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேஸும் காமிக்க வேண்டியதில்லை, வாய்ஸும் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி விஷயமும் இந்த ஆப்பில் தான் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். க்ரியேட் நியூ டாக்குமெண்ட்னு வரும், எடுத்தோன்னே ஓப்பன் பண்ணோன்னே. ஓகே, அதை கிளிக் பண்ணிடுறேன். இதில் எஸ் நோன்னு கேட்கும், நோன்னு கொடுத்துருங்க, எஸ்ன்னு கொடுத்துறாதீங்க. மேலே டைட்டில் கேட்குது, டைட்டில் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துருங்க. என்ன டைட்டில் கொடுக்கணுமோ அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. கீழே பாஸ்ட் யுவர் டெக்ஸ்ட் ஹேர்னு போட்டிருக்கா, இதில் நீங்கள் என்னென்ன எழுதணுமோ, என்ன வீடியோ போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வரிசையாக எழுதுங்க. இல்லை மதன் கௌரி மாதிரி நான் தொடர்ந்து பேசணும் அப்படின்னா, நீங்கள் மதன் கௌரி மாதிரி என்ன பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதை ஒரு பாராகிராஃபாக எழுதிக்கங்க. உங்களுடைய கண்டென்ட் என்னவோ அதை பாராகிராஃபாக எழுதிக்கங்க. ஓகே, கொடுத்தாச்சு. சேவ் அண்ட் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ செட்டிங்கில் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். செட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதிலேயே மிரர்னு ஃபஸ்ட்டு இது டிக் பண்ணி தான் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே இந்த டிக்கை எடுத்து விட்ருங்க. மிரர் அப்படிங்கிற இடத்துல உள்ள டிக்கை எடுத்து விட்ருங்க. ஃபாண்ட் சைஸு, உங்களுடைய டெக்ஸ்ட்டு எந்த மாதிரி டிசைனில் இருக்கணுமோ ஃபஸ்ட்டு நான் இது என்னன்னு சொல்லி காமிச்சிட்றேன், என்ன ஆகும்னு. நீங்கள் அந்த மாதிரிலாம் பாராகிராஃப்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் என்ன எழுதுறீங்களோ ஒரு மியூசிக்கை ஆட் பண்ணி, இது நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் இதை அப்படியே படித்து வாய்ஸாக கொடுக்கலாம். வாய்ஸ் கொடுக்க விருப்பமும் இல்லை, ஃபேஸ் காமிக்க விருப்பமும் இல்லை, ரெண்டுமே இல்லை அப்படின்னா இது மாதிரி டெக்ஸ்ட்டு ஓடும். நீங்கள் ஒரு மியூசிக்கை போட்டு விட்ற வேண்டியதான். இதை அப்படியே சேவ் பண்ணி வீடியோவை சேவ்னு இருக்கும், வீடியோவை சேவ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிட வேண்டியதான். இதுதான் சிம்பிள் மெத்தடு. இந்த மாதிரி ஓடுறதுல நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபாண்ட் சைஸ் எழுத்துக்களோட சைஸை இது பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு. ஃபாண்ட் அதாவது என்ன டிசைனில் வேணாலும் வந்து எழுத்துக்களை மாற்றிக்கலாம். லயன் ஸ்பேசிங் ஒவ்வொரு வரிகளுக்கும் எவ்வளோ லயன் இருக்கணும், வார்த்தைகளுக்கு எவ்வளோ லயன் இருக்கணும், கேப் இருக்கணும், இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆட்டோ ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக. டிலே அப்படின்றது வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகணும் எவ்வளோ ஸ்லோவாக போகணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் மதன் கௌரி மாதிரியெல்லாம் பேசணும்னா நீங்கள் டிஸ்பிளேயில் இதை ஓட விட்டுட்டு கேமராவை பார்த்து நீங்கள் அதை படிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கலாம். முக்கியமான பாயிண்டெல்லாம் குறித்து வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு வீடியோவாக ஓடிக்கிட்டு இருக்கும் உங்கள் டிஸ்பிளேயில், நீங்கள் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கலாம். சிம்பிள் மெத்தடு தான். அதாவது ஸ்க்ரீனில் கொண்டாந்து கேமராவுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கலாம். கேமராவிலேருந்து நீங்கள் படித்து பேசலாம். இது வந்து ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக ஸ்க்ரோல் ஆகணும் எவ்வளோ மெதுவாக ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஸ்பீடு. பேக்ரவுண்டு கலரை மாற்றிக்கலாம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு கலர் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்டு கலர் மாற்றிக்கலாம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றிக்கலாம். ஏன்னா எல்லா வீடியோலையும் ஒரே மாதிரி டெக்ஸ்ட்டு ஒரே மாதிரி கலர் கொடுத்தா பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும். அது மாதிரி மாற்றிக்கலாம். இப்படி ஓகே கொடுத்து ஓட விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். என்னென்ன எழுதணுமோ முகத்தையும் காமிக்க வேண்டியதில்லை, நீங்கள் வாய்ஸும் கொடுக்க வேண்டியதில்லை. இதுதான் சிம்பிள் மெத்தடு. ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆப்போட பேர் டெலிப்ராம்ப்டர் அப்படிங்கிறது தான் வந்து சிம்பிள் டெலிப்ராம்ப்டர் அப்படிங்கிறது தான் அந்த ஆப்போட பேர். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப்பை பற்றி வேறு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோவை நான் போடுறேன். மிக்க நன்றி. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.